Hi, hello guys, welcome back. This is David Charmi. So it's Wednesday evening. மகாசிவராத்திரி இன்னைக்கு ஈவினிங் என்னென்ன பண்ணேன்ற vlog தான் நான் இந்த ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஃபீஸை விட்டு வெளியே கிளம்பும் போதே எனக்கு ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ஸ்டூடியோ 11 போயிட்டு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய ஐப்ரோஸ் எப்பயுமே திக்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹாஸ்டல் வந்த உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணதான் இது மகாசிவராத்திரிக்கு சிவன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் போட்டிருந்தேன். இதே டே டைம்லாம் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வெறும் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு லிப்பை வந்துட்டு எப்பயுமே வேஸ்லின் இல்லைனா லிப் பாம் போட்டு சோக் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு நான் லிப் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன். லிப் லைனர் வந்து மார்ஸ்லேருந்து ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து ஸ்விஸ் பியூட்டி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நியூட் ஷேடாக தான் இருந்தது, நல்லா இருக்கும். டெய்லி நான் ஆஃபீஸ்க்கு வந்து இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் பேக் ஃப்ரம் பேங்காக். இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் அண்ட் தென் பர்ஸ் அண்ட் தென் என்னோடய மொபைல் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கே போனாலும் எனக்கு வந்து இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இப்போது ரீசெண்டாக. ஸோ நாங்கள் வந்து நடந்து மெயின் ரோட் போயிட்டோம். அண்ட் தென் அங்கே பார்த்தா ரொம்ப கூட்டமாக ரஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து நடந்தே ராமச்சந்திராவுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து ராமச்சந்திராவில் ஒரு நியூ சிவன் கோவில் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் பார்க்க போயிருந்தோம். ஸோ ரொம்ப வந்து காமாக இருந்துச்சு அந்த பிளேஸ்லாம். அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணது எங்களுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம். ஸோ அங்கே வந்துட்டு சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சாங் அண்ட் தென் வந்துட்டு பரதநாட்டியம்லாம் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு. பிகாஸ் வந்துட்டு நான் ரொம்ப சின்ன வயசில் வந்துட்டு பரதநாட்டியம்லாம் டான்ஸ் ஆடிட்டுருப்பேன். ஸோ ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருந்தாங்க. அண்ட் தென் வந்துட்டு கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஹாப்பியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் ஜாலியாக ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ போகும்போதே எங்களுக்கு ரொம்ப பசி. ஸோ நடக்கிறதுக்கு கூட எங்களுக்கு வந்து அவ்வளோ சக்தி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா பஸ்ஸில் போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் பஸ்ஸில் கிளம்பி போயிட்டோம். ஸோ சிக்னலில் இறங்கி எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ரிமெம்பர் கெஃபேக்கு தான் போயிட்டோம். ஸோ ஃபைனலாக ஒரு காஃபியும் அண்ட் தென் பிஸ்கெட் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எப்போ வந்து எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்கள் வந்து காஃபி குடிக்க போயிடுவோம் ரிமெம்பர் கெஃபேக்கு. ஃபைனலாக நாங்கள் வந்து ஹாஸ்டல் ரீச் ஆகிட்டோம்.